இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பட்டனே தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அம்மாவும் அதாவது ரம்யாவும் தீபாவும் பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அத்தடி அத்தா உன்னோட கல்யாணத்தில் எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சா பரவாயில்ல, ஆனால் உன் ஹஸ்பண்டு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒன்று உன் குரலை இந்த உலகமே கேட்குற மாதிரி பண்ணியிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்ல, அந்த கடவுள் கொடுத்த கிஃப்டி அம்மோ எனக்கு என்னோட ஹஸ்பண்டு எந்த இடத்துலையுமே அவர் எனக்கு விட்டு கொடுத்தது கிடையாது, எனக்காக எப்போவுமே நின்று அவர் தான் அப்படின்னு சொல்ல, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கே அவர் பார்க்கணும் போல இருக்கு அப்படின்றாங்க. சரி இப்போதானே மீட் பண்ணியிருக்கோம், இன்னொரு நாள் கண்டிப்பாக அவரை நான் இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல, சரிடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு விடை பெற்றுக் கொள்கிறார்கள். தீபா வந்துட்டு கீழே வர்றாங்க, அவங்க அப்பா உட்காந்துட்டு இருக்காங்க. வாமா தீபா, நான் அவளுக்காக எவ்வளோ மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன் பாருமா, கல்யாணமே பண்ணிக்க மாட்டேறாமா, இதாம்மா இதில் ஏதாவது செலக்ட் பண்ணி நீ வந்துட்டு அவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை சொல்லுமா, அப்போதாம்மா அவள் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்ல, அப்பா நான் ப்ராமிஸ் பண்ணுறப்பா கண்டிப்பாக உங்கள் மகளுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு கிளம்புறாங்க. அடுத்த சீனில் ரம்யா வந்துட்டு கார்த்தியை பற்றி யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து வீட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க. ஹாலில் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஒரு கொரியர் பண்ணுற மாதிரி ஒரு ஆள் வர்றாங்க. மேடம் ரியான்றவங்க பேர் கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரியா அந்த பார்சலை வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ரியாவும் ஆனந்தும் ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ எடுத்திருப்பாங்களா அந்த ஃபோட்டோ மாதிரி இருக்குது. அத்தடி நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், ஐயோ ஆனந்து அதை விட கியூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபோட்டோவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அபிராமிக்கா பத்திக்கிட்டு வருது, ஐயோ இதெல்லாம் பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அவங்க முறைச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ரியா காக்ரோச் தொல்லை தாங்க முடியல, இந்த ஃபோட்டோவை ஹாலில் மாட்டணும், அப்போ தான் வர்றவங்க போகிறவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் தெஷ்டி கழிச்ச மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளோட மைண்ட் வைஸை அங்கே ஒரு அழகான ஃப்ளவர் படம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு அவங்களோட ஃபோட்டோவை மாட்டுறதுக்காக போகிறாங்க. பார்த்துட்டு இருந்த அபிராமிக்கு விறுவிறுன்னு வந்துடுது. விருட்டு நடந்து வந்து ஏய் நெல்லடி அந்த ஃபோட்டோ எதுக்கு அங்கே மாட்டுற அப்படின்னு சொல்ல, நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக, உங்கள் பையன் என் கழுத்தில் தான் தாலி கட்டியிருக்காங்க, அவள் தான் தாலி அத்தறிஞ்சிட்டு போயிட்டால, அப்போ எங்கள் ஃபோட்டோ தானே இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லச்சி, நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததை என்னால் ஏற்றுக்க முடியல, இந்த ஃபோட்டோ வேறையா அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க ஒழுங்காக வந்துட்டு தேவையெல்லாம் பேசாதீங்க, என்னமோ நான் திட்டுத்தனமாக வந்தேன்னு சொல்கிறீங்க, உங்கள் மூணாவது மருமக எப்படி வந்தா திட்டுத்தனமாக தானே வந்தா, அவளை ஃபஸ்ட் நீங்கள் ஏற்றுக்கல தானே, குடும்பப்படுத்துறீங்க, இப்போ தானே அவளை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுட்டு இருக்கீங்க, அது மாதிரி என்னை பற்றி பின்னாடி நீங்கள் ஏற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லச்சி, அவளை பற்றி பேசலாம் உனக்குலாம் தகுதியே கிடையாது, என் மருமகளை பற்றி நீ பேசுறியா அப்படின்னு சொல்ல, தேவையில்லாம என் விஷயத்தில் தலையிடாதீங்க, நான் இங்கே ஃபோட்டோ மாட்டுறதுல உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்ல, கார்த்தியோட அப்பா சொல்கிறாங்க, அவள் தான் சொல்கிறாளம்மா ஏமா இப்படி பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அருண் சொல்கிறாங்க ப்ளீஸ் தேவையில்லாம பிரச்சனையை உண்டாக்காதீங்க, இந்த ஃபோட்டோ எடுத்து ரூமுக்குள்ளே போங்க, சண்டை வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்ல, அதெல்லாம் முடியாது, என்னோட உரிமை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் கண்டிப்பாக ஃபோட்டோ மாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு தீபா அங்கே வர்றாங்க. என்ன சத்த அப்படின்னு கேட்க, திடீர்னு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து மாட்டவே நின்றுட்டு இருக்கா, இவளையே என்னால் ஏற்றுக்க முடியல, இந்த ஃபோட்டோ வேற நான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்ல, ஏய் இங்கே பாரு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அத்தை சொல்கிறத எல்லாமே அவங்கள மீறி நீ இந்த ஃபோட்டோ இங்கே மாட்டிடுவே அப்படின்னு சொல்ல, ஏன் ஃபோட்டோ நான் மாட்டுறேன் உனக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தீபா கூட சண்டை போட, நீ இப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தா கேட்க மாட்டேன் குட்ரி ஃபோட்டோ அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு இழுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபோட்டோ வில்லன்னு வச்சுக்கோ, நான் மனுஷியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்ல, நீ இப்போ யாக்கு மனுஷியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல, விறுன்னு போட்டுட்டே வெளியில் வந்துடுறாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து தீபா ஒரு உடை கீழே போட்டு உடைக்க, என் ஃபோட்டோவே உடச்சிட்டலடி, என்ன பண்ணுறது பாரு, இப்படி உடைச்சா நான் ஃபோட்டோ மாட்ட முடியாது நினைக்கிறியா, இதை விட பெருசாக கட் அவுட் மாதிரி அடிச்சு நான் மாட்ட வேண்டி அப்படின்னு சொல்ல, அதை நான் கிளிப்பண்டி அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரியா வந்துட்டு அந்த ஃபோட்டோவை பற்றி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்த சீனில் கார்த்தி வீட்டுக்கு வர்றாங்க. தீபா அந்த இடத்துல இருக்காங்க. எங்க ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு அம்முன்னு ஒருத்தி இருக்காங்க, அவளை பார்த்தேன், அவள் எங்கள் ஊர்லாம் கிடையாது, அவங்க பாட்டி அவங்க ஊருக்கு வருவா, அதுக்கடுத்து அவங்க அப்பா வெளிநாடு அமைச்சு படிக்க வச்சிட்டாங்களாம், இப்போ தான் ரீசெண்ட் டைமில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவளுக்கு வந்துட்டு கல்யாணம் முடிக்கலன்னு அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, ஏங்க உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளுக்கு மேரேஜில் இஷ்டம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்துட்டு ரொம்ப மாப்பிள்ளை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதில் ஒன்று அவளுக்காக செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, ஏங்க சும்மா இருங்க நம்ம எதுக்குங்க பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நம்ம செலக்ட் பண்ணுறதா உங்களுக்கு ஓகேவாக போகுது அப்படின்றாங்க. இப்போ நீங்களும் நாங்களும் என்ன செலக்ட் பண்ணியா சேர்ந்தோம் அப்படி இல்லை அது மாதிரி நம்ம எதாவது செலக்ட் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல, நீங்கள் வேறங்க சும்மா இருங்க, அது வேற இது வேற அப்படின்னு சொல்ல, இங்கே வாங்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் ரம்யா கால் பண்ணிடுறாங்க, ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. சொல்லு அம்மோ அப்படின்னு கேட்க, என்ன பண்ணுறேன் ஹஸ்பண்டோட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தி போய் உட்காந்து வழக்கம் போல் மொபைல் நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. இங்கிட்ட வந்துட்டு அம்மா அப்போ சாரிடி தெரியாமல் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னாங்க. ஹஸ்பண்ட் பேசுறியா அப்படின்னு சொல்ல, அத்தடி அத்தா எதுக்கு இவன் நம்மளை கோர்த்து விட்றா அப்படின்னு சொல்லிட்டு, நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அவர் வந்துட்டு கொஞ்சம் கூச்ச சுவாவம் அப்படின்னு சொல்லது யாருக்கு, அவருக்கு தானே, சரி அப்படின்ற மாதிரி ரம்யா வந்துட்டு இருக்கட்டும் பரவாயில்ல இன்னொரு நாள் பேசிக்கலாம், நாளைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இந்த கோவிலுக்கு வந்துடு அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு தீபா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கிட்டு கார்த்தியை பார்த்தா நல்லா படுத்துங்கிறாங்க. என்னங்க அதுங்களே தூங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்ல, பிறகு உட்காந்து உங்களே பார்த்துட்டு இருப்பாங்களா,
ஃப்ரெண்டுன்னு வேறு சொல்கிறீங்க, அது ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கீங்க, எதுவும் வந்துட்டு பர்சனலாக பேசுவீங்கள்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வச்சுட்டோம், நாளைக்கு அவள் கோயிலுக்கு வர சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் தீபாவும் வந்துட்டு அந்த மாப்பிள்ளை ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் கோவிலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ரம்யா வராங்க. ரம்யா இங்கே பாரு, உனக்காக இத்தனை ஃபோட்டோ பார்த்து வச்சிருக்கேன், இதில் ஏதாவது ஒரு ஃபோட்டோவை நீ செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம், எந்த மாப்பிள்ளையும் நான் பார்க்கல, தூர போடு அப்படின்னு சொல்லிடுறேன். என்னடி அப்பா வந்துட்டு உனக்கு கல்யாணம் முடிக்கணும்னு எவ்வளோ ஆசையாக இருக்காரு, நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அதை பற்றி தான் பேச கூப்பிட்டேன், அது வந்து நான் அப்படின்னு சொல்ல, அதான் வந்துட்டே சொல்லு அப்படின்றாங்க. அப்புறமேட்டு தீபாவை கேட்டுறாங்க, என்ன ரம்யா லவ் பண்ணுறே அப்படின்னு சொல்ல, ஆமடி அவர் என்னோட ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாரு, அவர் வந்துட்டு ஒரு லேபர் தான், அவரோட ஆட்டிடியூட் எல்லாமே எனக்கு பிடிச்சிருச்சு, ஃபஸ்ட்டு வந்துட்டு மோதலில் தான் ஆரம்பிச்சிச்சு, இப்போ எனக்கு காதல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்ல, இதெல்லாம் அந்த பக்கம் ஐஸ்வர்யா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. கூட நின்று பேசுகிறவ பெரிய பணக்காரி மாதிரி தெரியுது, அது லேபரை லவ் பண்ணுறாங்க, ஒரு வேளை கார்த்தியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வேமா ரம்யாவை ஃபோட்டோ எடுத்து ஆனந்த் காமிச்சு விட்றாங்க. இது உன் ஃப்ரெண்டு ரம்யாவா அப்படின்னு கேட்க, ஆமாம் ரம்யா தான், கூட வேற தீபா நின்று பேசிகிட்டு இருக்கா, இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா, அதெல்லாம் ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா நின்று ஓட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நான் அவரை பார்க்கணுமே அப்படி, என் ஃப்ரெண்டை காதல் விலையில் விழ வச்சு அந்த மன்மதன் யார், அந்த ரோமியோ யார் அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக காட்டுறேன்டி, இந்நேரம் அவர் ஆஃபீஸில் தான் இருப்பார், என்ன 2 பேத்துக்கு செட் ஆகுமான்னு தெரியல, உங்ககிட்ட கேட்டு ஒரு ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கலாம்ல, அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்றாங்க. அந்தத்துக்கு வந்துட்டு சேர்ந்து 2 நாள்னா கண்டிப்பாக அது கார்த்தியா தான் இருக்கும், அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணனா இவங்களை ஃபாலோ பண்ணால் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா இவங்க பின்னாடியே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. கோயிலுக்கு வந்தாலும் சனியை நம்மளை விட மாட்டேங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.